திரு சரவண பெருமாள் சார், இப்போ தமிழ்நாட்டை இப்போ ஒரு டிசன்ட் வாய்ஸாக போயிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபேபுலேஷன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குழப்பத்திற்கு காரணமா? எதுவுமே ஒரு டிராப்ட் இல்லை, கையில் எந்த படிவமும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான மக்களை கூப்பிட்டு அரசு சொல்லியிருக்கணும், குறைக்க போகிறார்கள், 39 31 ஆக்க போகிறோம், 80 120 ஆக்க போகிறோம், அப்படி எதுவுமே இல்லையே. அதற்குள்ள ஏன் எல்லாரையும் கூப்பிடணும்? இது மக்களை மடைமாற்றுறது அப்படின்ற குரல்கள் உச்சபட்ச துணியில எதிரொலிக்கிறது. ஐயா, எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை, பணிவான கருத்துக்களை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இது என்னன்னு தெரியுதுங்களா? சொல்லுங்க ஐயா. காங்க அல்வாவா? அல்வா. ஆமா, அருமையான அல்வா. இப்பதான் சொன்னேன், சொல்லுங்க. அதாவது நான் ஒரு பாட்டு பாடினேன். கடைசியா ஸ்டாலின் அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டம் 2021 தேர்தலில் எங்க பகுதியில பண்ணாரு. அப்போ ஒருத்தர் கேட்டார், என்னங்க இது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்படின்னா விடியல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்க வேணா பாருங்க, 1.5 வருஷத்திலே இந்த விடியல் ஆட்சியினோட கூத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, அல்வா தர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினேன். அந்த மாதிரிதான் இப்ப இந்த நடந்து முடிந்த தை திருநாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கோதுமையில கூட அல்வா பண்ணி அவங்க கொடுக்கல. மைதா மாவை, வேஸ்டா போற மைதா மாவை அள்ளி அள்ளி கொடுத்து அதுல கோதுமைன்னு சொல்லி அல்வாவை கிண்டி கொடுத்து, இதுதான்டா பொங்கல், இதை வச்சு நீங்க கொண்டாடுங்கடா பொங்கல் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ஒரு இழிவான நிலைமைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசாங்கம். துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆனா இது துக்ளக் ஆட்சியோட ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடகம் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நாடகம் தான், தினந்தோறும் ஒரு நாடகம். அப்பா ஸ்கிரிப்ட் எழுதினாரு, அதுக்கு இவர் நடிக்கலான்னு பார்த்தாரு, நடிக்க முடியல. இப்ப என்னன்னா, பல பேர் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுத சொல்றாரு. எழுதி மகனும் பேரனும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுறத பாத்தீங்கன்னா, அதற்கு இவங்களுக்கு எல்லாம் அந்த இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப ஐயா ஒருத்தர் சொன்னாரு, இங்க இருக்க கூடி நின்று கும்மி அடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க சொல்ற டிராமாக்கெல்லாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நாங்க எப்படியாவது ஆட்சியில இருந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரே ஒரு உதாரணத்தை கோடிட்டு காண்பிக்கிறேன். நீ இன்னைக்கு சென்னையில எங்க போனாலும் தோண்டி 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 போட்டு வச்சிருக்காங்க. இது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, விவேக்கினோட காமெடி ஒண்ணு இருக்கு. அவர் பைக்ல ஏறி இன்டர்வியூக்கு போவாரு. வா நண்பா அப்படின்னு சொல்லி பைக்ல ஏத்திட்டு விஜய் போவாரு. இப்படி சுத்தி 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 போங்க, டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி கடைசியில எடுத்துட்டு போய் திருப்பதியில கொண்டு போய் முடிப்பாங்க. திருப்பதினா பொதுவா என்னன்னா, மொட்டை போட்டு கையில ஒரு லட்டை கொடுத்து அனுப்பிச்சிருந்தான், நாமத்தை போட்டு அப்படின்ற மாதிரி. உண்மையில அது சாமியினுடைய விஷயம். ஆனா இவர்கள் செய்யக்கூடியது மக்களுக்கு நாமம் போட்டு தலையில மொட்டைய போட்டு, அது மட்டும் இல்ல, மக்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியவில்லை, 2026 தேர்தல்ல இந்த மாதிரியான டிராமா டீலிமிட்டேஷன்ல தெளிவா இருக்கு. 2001 சென்சஸுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி வரையறைகள் ரொம்ப குல்தீப் சிங் கமிட்டி, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் குல்தீப் சிங், இவங்கெல்லாம் போன்ற அமர்வுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2001க்கு அப்புறம் சென்சஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த சென்சஸ் வர வரைக்கும், 2026 சென்சஸ் வர வரைக்கும் இந்த தொகுதி சீரமைப்புகள், தொகுதி மாற்றங்கள் எதுவுமே டீலிமிட்டேஷன் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவா இருக்கும் போது, இவர்கள் எல்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா? அப்படிதான் இவர் முதலமைச்சரும் அப்படிதான் இருக்காரு. அங்க இந்த கடையநல்லூர்லயும் தென்காசிலையும் போய் இந்த மும்மொழி கொள்கைக்காக போர்டு அழிச்சாங்க பாருங்க. ஹிந்தின்னு நினைச்சுக்கிட்டு இங்கிலீஷ போய் அழிக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, இது 3வது மொழி, அதனால இங்கிலீஷ் 3வதா இருக்கு அப்படின்னு சொல்லி அழிச்சாங்க. அதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய மக்களுக்கு இருட்டு கடை அல்வா போய் வாங்கினாரு. அந்த அல்வாவை தான் இப்போ நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வாங்கிட்டு வந்த அல்வா என்கிட்ட இருக்கு. தாயுள்ளம் கொண்ட தமிழகத்தினுடைய பொய்யான அப்பா
கொடுத்திருக்கக்கூடிய அல்வா இது. புரியுதுங்களா? ஆகையினால இந்த மாதிரியான ஒரு கொடுமை, ஒரு மக்களை தமிழர்கள் என்றால், என்னுடைய தமிழ் கடவுளினுடைய வித்துக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் என்றால் மிகவும் உலகளாவிய அளவிலேயே நுட்பமான அறிவை கொண்டவர்கள். ட்ரம்புக்கும் கிம்க்கும் வந்து நடக்க இருந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்தவர்கள் சிங்கப்பூர்ல இருக்க தமிழ் மினிஸ்டர்ஸ் 2 பேரு. தமிழர்கள் அந்த மாதிரியான நுட்ப அறிவை கொண்டவர்கள். யார வந்து நீங்க இந்த மாதிரியான முட்டாள்தனத்துல நீங்க தள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு வயிறு எரியுது. அந்த மாதிரியான வயிற்றெரிச்சல் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் நடத்தக்கூடிய டிராமாவெல்லாம் பார்க்கும்போது, அதற்கு 53 பேர் போயிருக்காங்க. சரி, அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான் போனாங்க. இவங்களுக்கு எல்லாம் எங்க புத்தி போச்சு? மிகப்பெரிய பாரம்பரிய கட்சின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க. அதற்கு போய் இவங்களும் வந்து ஒத்து ஓதிட்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் வந்து இதை வந்து சீரமைக்கணும், இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறத பார்த்தா, இவர்கள் எல்லாம் ஆனா அரசியல் நடத்துவதற்கு லாயக்கற்ற 53 கட்சிகள், அந்த மாதிரியான கட்சிகள். இவங்க எல்லாம் எதற்கு வந்து மக்களை ஏமாற்றணும், அவங்கதான் ஏமாற்றுறாங்க. நீங்க ஏங்க போறீங்க அதுக்கு? அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர் அமைச்சர் போயிருக்காரு, ஜெயக்குமார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக சார்ந்தவர்களா அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2026 சென்சஸ்க்கு பிற்பாடு 2001 சென்சஸ்க்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு 2026 சென்சஸ் எடுக்கப்பட்டாதான் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரும். நான் என்ன கேட்கிறேன்னா, 8 கோடி பேருன்னு நீங்க சொல்றீங்க. 2001 சென்சஸ்க்கு அப்புறம் 2001 சென்சஸ் என்னன்னா 7.25 கோடின்னு சொல்லுது. இப்போதைக்கு ஒரு தோராயமா வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டு இவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதனால வந்து தொகுதி வந்து கம்மியாயிடும் சொல்றாங்க. எப்படி கம்மியாக்க முடியும்? கூட்டதான் முடியுமே ஒழிய இருக்கிற தொகுதியில குறைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாதாரண கணக்கு போடக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவன், 8ஆம் வகுப்பு மாணவன், 7ஆம் வகுப்பு மாணவன் கிட்ட இந்த மேத்தமெட்டிக்கல் இதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வந்து தெளிவா சொல்லுவான், இதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வேணும்னா 2 தொகுதி கூடுமே ஒழிய 41 ஆகுமே ஒழிய 40 ஆகுமே ஒழிய 39 32 ஆவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன 7ஆம் கிளாஸ் மாணவன் கணக்கு போடக்கூடிய அளவுல இருக்கக்கூடியவர்கள் IAS, IPS இவங்கள மாதிரி நுட்பமான வல்லுநர்களை வைத்துக் கொண்டு அந்த மீட்டிங் நடத்துறீங்க. நீங்க யாரை கொச்சைப்படுத்துறீங்க? IAS கொச்சைப்படுத்துறீங்க, மக்களை கொச்சைப்படுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. சார், என்ன தமிழ்நாட்டுடைய நிலையை குறித்து இந்த தலைப்புல உங்களுடைய சுருக்கமான நிறைவுரை? அதாவது இந்த நாடகம் அதாவது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 84வது அமெண்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. 30 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில இவங்களும் அந்த கூட்டணி ஆட்சியில, வாஜ்பாயினோட கூட்டணி ஆட்சியில அப்ப இருந்தாங்க, அந்த டீலிமிட்டேஷன் இது போடும் போது 2002ல. அதனால இதெல்லாம் தெரியாம தான் அவர் பேசுறாரா இல்ல தெரிஞ்சு பேசுறாரான்றது ஏற்கனவே கேட்டாங்க நம்மளோட விவாத மேடையில. அதாவது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் உலகத்திலே. இப்போ சொன்னாரு பாத்தீங்களா, MK ஸ்டாலின் வந்து உலக தலைவர் ஆயிட்டாரு. அது இல்லாம அப்பாவாயிட்டாரு. அது இல்லாம வந்து என்னன்னா, அறிந்தும் அறியாத ஒரு சீஃப் மினிஸ்டர், தெரிந்தும் தெரியாத சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கிறது தமிழகத்தில். இப்படி ஒரு அறிந்தும் அறியாத அப்பா, தெரிந்தும் தெரியாத அப்பா, ஏற்கனவே இருந்த மாநகர தந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை ஈவேரா பெரியார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப இதுல என்ன முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அப்பாவாயிட்டாரு. இப்ப தந்தை பெரியார் பெரியவரா இல்ல அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரியவரா என்பதுதான் இப்ப பெரிய இதுவா இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தைன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை. என்ன, நீங்க 3வது மொழி என்ன வேணா படிச்சுக்கலாம். இவர் சொல்றது அப்பான்ற இருந்து இது என்ன 2 மொழி கொள்கை, ஹிந்தி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய காமெடி.
அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மக்கள் வந்து அழுவதா சிரிப்பதா, அம்மையார் சசிகலா அம்மையார் சின்னம்மா சொன்ன மாதிரி தமிழகம் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாகவும், இரண்டாவதாக இந்த கணக்கு இருக்கு பாத்தீங்களா, 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போடக்கூடிய மாணவன் போடக்கூடிய கணக்கு, இன்னைக்கு மாணவர்களே இந்த இளைஞர்களே தமிழகத்தில் இருக்க அருகதை அற்றவர்களாகி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கணக்கை போட்டு. சார் எடுத்துக்கிறேன். எந்த தமிழகத்தை வந்து சிரிப்பாங்க அங்க போய் சொன்னீங்கன்னா, தமிழகத்து மாணவரை உங்க சீஃப் மினிஸ்டர் இப்படி ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு. நீங்க அந்த எஜுகேஷன் பாலிசில வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு எப்படி இருக்கும்ன்றது மாணவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாணவர் மேல சுமத்தி இருக்கிறார்.